இதுதான் நாங்கள் தங்கி இந்த ரூம். அண்ட் ரூம் ரொம்ப லக்ஸரியஸ்லாம் இருக்காது, நார்மல் ரூம் தான். அண்ட் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1800, 8 ஹவர்ஸ் ஒன்லி. இந்த ஒரு விஷயம் தான் இந்த ரூமில் இடிக்கும். அண்ட் 4 பேர் தாராளமாக ஒரு ரூமில் தங்கலாம். அண்ட் பைக் பார்க்கிங் இருக்குது ஃப்ரண்ட் சைடில். அண்ட் இந்த ரூமோட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் இவங்க கூட தான் நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன், ஆகாய கங்கை. அண்ட் இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த ஏரியாவில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குற அளவு இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஹலோ யோர்ஸ், வணக்கம். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸ் ஏறுறது அண்ட் ஹில்ஸில் ஏற வழியில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் நேற்று எல்லா லொக்கேஷனுமே போயிட்டு ஒன் டைம் விசிட் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கை போகிறோம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் போகிற வழியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் இப்போ வாங்க போகலாம். ஆகாயக்கு இங்கே போகிற ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் போகிற வழியில் நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ரூட் ஆகாயகங்கை ரூட்டில். அண்ட் இன்னொரு விஷயம், ஆகாயகங்கை போகணுன்னா நீங்கள் நேரத்தில் கிளம்பிடுங்க. ஏன்னா ஆகாயகங்கை இறங்கி ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் நேரத்தில் போனீங்கன்னா குளிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு ஏறுறது நீங்கள் பொறுமையாக ஏறி வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஆகாயகங்கை போகணுன்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுங்க. நம்ம இப்போ ஆகாய கங்கை ரீச் ஆகிட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ் சார்ஜில் நீங்கள் பைக் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு போங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூலிகை சூப் கொஞ்சம் ஃபேமஸ். அந்த சூப் குடிச்சிட்டு நீங்கள் போகலாம். அந்த கடையை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த கடையில் நீங்கள் சூப் குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே செக் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தான் அனுப்புவாங்க கீழே. நாங்கள் இப்போ ஆகாய கங்கைக்கு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஏதோ இருந்தாலும் போயிட்டு வரும்போது உயிர் இருந்தால் பார்ப்போம். கீழே ஃபால்ஸ் இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் அந்த மாதிரி காயின் அடித்து வச்சுருந்தாங்க. அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் கீழே பக்கத்தில் ஏதாவது சாமி சிலை இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் காயின் இந்த மரம் ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்காங்க. என்ன சம்மதாயம்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இறங்குற வழியில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் டீ, காஃபி, லெமன் டீ, ஜூஸ், மோர் எல்லாமே இருக்கும். நீங்கள் எது வந்தாலும் ஒன்று சாப்பிட்டுக்கோங்க, இல்லை வாங்கிக்கோங்க. கீழே கடை கிடையாது. கீழே இறங்குறப்போ ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்டில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் வராது, ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வியூ பாயிண்டில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க. ஃபால்ஸ் கீழே போகிறப்போ நீங்கள் கண்டினியூ நடந்து போகணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிறது நல்லது. ஏன்னா டயர்ட் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் அங்கே இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வாங்க. ஒரு வழியாக ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். அண்ட் கீழே இப்படி தான் இருக்கும். கீழே இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நடந்து போங்க. ஏன்னா பாறைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபால்ஸ் போகிற தூரம் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி பாறைகள் அதிகமாக இருக்கும். சேஃபாக நடந்து போங்க. அண்ட் ரொம்ப தூரம்லாம் இல்லை, சும்மா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடுவீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸில் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். ஸோ லேடிஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ஒரு வீடு மாதிரி சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு குளிக்கலாம் வாங்க. ஆகாய கங்கை ஃபால்ஸ் பக்கத்தில் போய் நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு கயிறு பிடிச்சி ட்ராவல் பண்ணணும். அண்ட் கீழே நடந்து போகும்போது சேஃபாக நடந்து போங்க. ஏன்னா பாறைகள் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக காலில் அடிச்சுப்பீங்க. நான் நிறைய இடத்துல அடிச்சுக்கிட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
சென்ட்ரு பிளேஸ் போனீங்கன்னா அந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கும். கயிறு இல்லாமல் நடந்து போயிடாதீங்க, ஆழம் ரொம்ப அதிகம். நீச்சல் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, நீச்சல் தெரிஞ்சால் கஷ்டம். கயிறு பிடிச்சிட்டு போங்க. அண்ட் பக்கத்தில் யாராக இருந்தாலும் என்ன மாதிரி சேஃபாக பிடிச்சிட்டு போக கற்றுக்கோங்க. நீங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கயிறு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கேருந்து மேலே தண்ணி விழுற இடத்துல போகணுன்னாலும் கண்டிப்பாக கயிறு பிடிச்சி ஏறுங்க. ஏன்னா அந்த சைட்லாம் ரொம்பவே வழுக்கும், கயிறு இல்லாமல் நீங்கள் மேலே ஏறவும் முடியாது. நாங்கள் போன டைமில் மழை அதிகமாக பெஞ்சதுனால தண்ணியோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்பவும் வழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் கயிறு பிடிச்சி தான் இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். நீங்கள் வந்தாலும் கயிறு பிடிச்சி சேஃபாக மேலே ஏறிவாங்க. அண்ட் இல்லைனா சேஃபாக கீழே குளிங்க. இப்போ நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். அண்ட் மேலே போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எந்த சேஃப்டியும் இல்லாமல் ஒரே ஒரு ராடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ராடை பிடிச்சி தான் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தண்ணியோட ஸ்பீடு அதிகமாகிடுச்சு நாங்கள் போன டைமில். அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஏன்னா வழுக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணியோட ஸ்பீடு அதிகமாக. அதனால நான் கூச்சப்படாமல் கீழே உட்காந்து குளிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். நான் உட்கார ஆரம்பித்ததும் நிறைய பேர் உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு தேவை குளிக்கிறது, நின்றுட்டு குளிச்சானே உட்காந்துட்டு குளிச்சானே சேஃபாக குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ நீங்களும் சேஃபாக குளிச்சுட்டு வாங்க. ஃபால்ஸ் கீழே குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் இறங்கிறத விட மேலே ஏறும் போது ரெஸ்ட் எடுத்து ஏறது தான் உங்களுக்கு நல்லது. கண்டினியூவாக ஏறி மேலே போய் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, வந்தது என்ஜாய் பண்ண. ஸோ ரெஸ்ட் எடுத்து போகிறது தப்பு இல்லை. நாங்களும் அந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ அந்த கடையில் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.